விவர்ஸ் மிக முன்னா உத்தரகோச மங்கை அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் மங்களேஸ்வரர் திருக்கோயில் திரு உத்தரகோச மங்கை. கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திரும்ப நடந்த இடம். இந்த இடம் தான் இது. அன்னதானம் கூழ் நடந்து கொண்டிருக்கிறது. இனிச்சேரி கடிக்குளம் ஸ்ரீ மாயாடி சித்தர்கள் மூலிகை கஞ்சி ஊற்று. மூலிகை கஞ்சி கொடுத்து கட்டிக்குளம் ஸ்ரீ கட்டிக்குளம் மாயாண்டி என்ன வருங்க? இனிசேரி. என்ன வருது? இனிசேரி மாயாண்டி சித்தர். இந்த இங்கே இருக்கு ஆனகுடி பக்கத்தில். அப்படிங்களா? டெய்லி கொடுத்து விட்டுருவோம். அப்படியே வெரி குட். நல்லா அருமையாக இருக்குது. அத்தனை விநாயகர் பெருமாள் சுப்பிரமணியர் உத்தரகோசம் என்பது மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திருமணம் செய்த இடம் தான். முதல் தோன்றிய சிவத்தலம். முதல் தோன்றிய சிவத்தலம் இதுதான். பாருங்கள், பக்கத்தில் கோபுரம், 2 கோபுரம் இருக்குது. 2 வாசல்லே 2 கோபுரம் இருக்குது. ஒரு அரச மருத்துவ விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மங்களநாத சுவாமி திரு உத்தரகோச மங்கை. திருச்சிற்றம்பலம். அன்னதான பிரசாதம் வாங்கியிருக்கார்கள். பிரசாதங்கள். திருச்சிற்றம்பலம். இதுதான் அந்த வரலாறு. அருள்மிகு மங்காம்பிகை உடனுரை அருள்மிகு மங்களநாதர் திருக்கோயில் திரு உத்தரகோச மங்கை உலகின் மிக பழமையான முதல் சிவாலயம். இறைவன் திரு மங்களநாதர் மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர். பிரளயகேஸ்வரர் மங்களம்பிகை மங்களேஸ்வரி சுந்தரநாயகி ரத்தன சபாபதி ஆதி சிதம்பரேஸ்வரர் உலகின் முதல் மிகப்பெரிய அழகிய நடராசர். பச்சை மரகத கல்லினால் ஆனது. இலந்தை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. பூமியின் பொக்கிஷம் மிக மிக தொன்மையானது. இன்று வரை உயிருடன் உள்ளது. பல அருள் தலைமுறைகளை கண்டதும் தலைவிருட்சம். அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பொய்யா தடம் பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் கோயில் உள்புறம் உள்ளது. திருத்தலப்பை விளக்கம். உத்தரம் உபதேசம், கோஷம், ரகசியம். மங்கை பார்வதி அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் வேத அகமங்களில் ரகசியத்தை உபதேசித்தல். இத்தலம் திரு உத்தரகோச மங்கை என்று பெயர் பெற்றது. பார்வதி தேவி ஈசன் திரு தாண்டவ காட்சி இங்கே தான் முதலில் கொடுத்துள்ளார். மேலும் ஆருத்ரா தரிசனம் என்ற புள்ளில் ஒரு உத்தர என்னும் வார்த்தை இத்தலத்துடன் இயற்கையிலேயே இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாணிக்கவாசகருக்கு இறைவன் முழு உருவக்காட்சி அளித்த தலம். மாணிக்கவாசகரின் கூற்றுப்படி அப்பன் நடந்துரையானுக்கு சிவனுக்கு 1087 தலங்கள் இருந்தாலும் பாண்டி நாடே ஈசனின் பதி திரு உத்தர கோசமங்கை அவன் சொந்த ஊர் என்கிறார் பாடல் குறிப்பு. பாண்டி நாடே பழம்பதியாகவும்
பக்தி செய் அடியாரை பரம் பார்த்து உயிப்பவன் ஊர் திரு உத்தரகோச மங்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாணிக்க வாசகர் வல்லனுக்கு சுத்த பிரவட ஞான தேகம் கிடைத்த இடம். இன்றளவும் ஒளி உருவில் அவர் அமர்ந்துள்ள இடமாகும். மற்ற சிவத்தலங்களில் எல்லாம் மாணிக்கவாசகர் திருமணி துறவு நிலையில் மழித்தலையோடு வடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்குள்ள தனி தன்னதியில் தவளும் சதாமுடியோடு கம்பீரமாக மாணிக்கவாசகர் பெருமன் காட்சியளிக்கிறார். தலப்பெருமை உலகத்தில் இதயஸ்தானம் என்றும் சொல்லப்படுகின்ற தில்லை சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. எனவே உத்தரகோச மங்கைக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு. நடத்துறையார் நடராசர் இங்கு அறையில் ஆடிய பின்னர் தான் தில்லை சிதம்பர அம்பலத்தில் ஆடினார். இங்கிருந்து தான் தில்லை சிதம்பரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஏன் மெக்கேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற மெக்காவுக்கும் வளைகுடா மைய தொடர்பு இருந்தது. குறிப்பு: தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என்ற வழக்கத்துக்குப்படி இத்தலம் உலகின் முதல் தலம் என்ற பெருமை அறியலாம். உத்தரகோச மங்கையில் நடராஜர் திருவேணி ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்து தில்லையிலும் நடத்துறையில் நடராஜன் திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த இரு சிலைகள் தான் உலகில் மற்ற கோயில்களில் உள்ள நடராஜ சிலைக்கு மூல சிலைகள். இந்த இரண்டும் நடராஜர் சிலைகளும் கழுத்திலே இடுப்பிலோ பாம்பு கிடையாது, தலையில் கங்கை கிடையாது, அறையில் புலித்தோலும் இல்லை. இரண்டுமே ராஜகோலம். தில்லையில் உள்ளது ஐம்பொன் சிலை. இங்கே இது பச்சை மரக சிலை. உலகிலேயே மிகப்பெரிய மரகத்தால் அதுவும் நடராச சிலை வடிவில். இன்னும் சொல்ல போனால் நடராசர் பெருமானின் அருட்சிவ ஒளி சிந்த ஆடும் திருக்காட்சி முதலில் நிகழ்ந்தது. திருவிளையாடற் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில் வாயிலில் நடந்தது. வேதவியாசர், பாரசர், காகபஞ்சகண்டீஸ்வரர், மிருகண்ட முனிவர் ஆகியோர்கள் வழிபட்ட சித்திரம் அருணகிரிநாதரின் திருப்புகளில் நடுப்பாடல் இங்கு பாடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 1087 சிவத்தலங்களில் உள்ள அருட்சக்திகளை தன்னகத்தை கொண்டு விளங்கும் சகஸ்ரலிங்கம் இங்குதான் உள்ளது. இங்கு சிவனுக்கு மட்டும் தாழம்பு படைத்து வழிபாடல் நம் பிறவி துரும் நீங்கும். முதல் பூஜை அம்பாளுக்கு. விழாக்கள்: சித்திரை திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அன்று வரும் 6 திருவாதிரை தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மரகத நடராஜர் மீது ஆண்டு முழுவதும் சாத்தப்பெற்ற சந்தனம் 6 திருவாதிரை தரிசனம் அன்று கலையை பெற்று அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று தினமும் உச்சிகாலத்தில் ஆதி நடராஜர் சன்னதியில் படிகலிங்கம், மரகலிங்கம் அன்னபிஷேகம் பூஜை நடைபெறும். நம் வாழ்வில் ஒரு முறையானும் திரு உத்தரகோச மங்கை வந்து தரிசிக்க வேண்டும். நாம் பிறவி பயணித்திருக்கும். திருச்சிற்றம்பலம். அருமையானது. இந்த பக்கம் வெள்ளம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. அழகப்பற்பாளர்கள். அரகர மகாதேவா. ஓம் நம சிவாய. வேலை அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. சிற்ப வேலைகள், நல்ல பெயிண்டிங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்து கோயில் பாருங்க. திருச்சிற்றம்பலம் பெயிண்டிங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி இலை மலையானையை போற்றி உள்ள போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். திருச்சிற்றம்பலம்.